வணக்கம் நேயர்களே, நம்ம இப்போ பார்க்க போகிறது எப்படி தயிர் எவ்வளோ முக்கியம் நம்ம உணவில் அப்படின்ட்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தயிர் தோக்கிறதுக்கு கூட எல்லாருக்குமே அது ஒரு பெரிய எஃபர்ட் மாதிரி இருக்குது. தயிர் தோக்கிறது எக்ஸாக்டாக 1 நிமிஷம் ஆகும். நம்ம பாலை சுட வச்சுட்டு நல்ல தயிர் எடுத்து அதில் போட்டுட்டோன்னா அதோட நம்ம வேலை முடிஞ்சுது. 4 மணி நேரத்தில் தயிர் ரெடி. ஆனால் இப்போது நிறைய தயிர் வெளியில் கிடைக்கிறதுனால எல்லோரும் வெளியிலேருந்து வாங்கிடுறாங்க தயிர். இதில் என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா, வெளியிலேருந்து வாங்கின தயிர் அப்படியே செட்டாக எப்படி 10 நாள் வச்சா கூட அப்படியே இருக்குது. இதுக்கு காரணம் என்னென்னா, அதில் 2-3 கிருமிகள் தான் போடுறாங்க. அண்ட் அந்த கிருமிகள் ஒரு பர்டிகுலர் pH வந்தோடனே தயிர் புளிக்காத இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த கிருமிகள் அங்கேருந்து மறைஞ்சிடுது. இந்த மாதிரி அவங்க செய்கிறாங்க. ஸோ நம்ம வெளியிலேருந்து வாங்கின தயிரை கட்டாயம் நம்ம வீட்டில் செட் பண்ண முடியாது. தயிர் நம்ம அதுலேருந்து பண்ண முடியாது. இதுக்கு காரணம் என்னென்னா, அதில் ரொம்ப கம்மி கிருமிகள் இருக்குது, இல்லை கிருமிகளே இல்லை. இப்போ நம்ம வீட்டில் தயிர் செட் பண்ணோன்னா இதில் 30,000 டிஃப்ரெண்ட் கிருமிகள் இருக்குது. இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதுவும் இந்த வெயில் காலத்தில் நம்ம பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் 10 மாதமும் வெயில் தான். ஸோ இந்த டைமில் அண்ட் இப்போது கடும் வெயில், மே, ஜூன், ஜூலை இந்த டைம்லலாம் ரொம்ப வெயில். இந்த டைமில் நம்ம தானே தயிர் துவைச்சு சாப்பிட்டா ரொம்ப பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா இது ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நல்ல கிருமிகள்னால நம்மளுக்கு உடம்புல நிறைய பெனிஃபிட்ஸ் வருது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம உடம்புல எத்தனை செல் இருக்கோ அதை விட இந்த கிருமிகளோட நல்ல கிருமிகளோட நம்பர் ஜாஸ்தி இருந்தால் நம்மளுக்கு பயங்கரமான நல்ல ஹெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சீசனில் வெளியில் ஜூஸ் குடிக்கிறது, வெளியில் மோர் குடிக்கிறது, வெளியில் தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப சாதாரணமான ஒரு பழக்கம். இதில் வயிற்றுப்போக்கு அடிக்கடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வயிற்றுப்போக்கு வந்தால் வீட்டில் என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சம் தயிரை புளிக்க வச்சுட்டு அந்த மோரை உங்களுக்கு கொடுப்பாங்க. இதில் என்ன பெனிஃபிட்னா, புளிக்க வைக்க வைக்க அந்த நம்பர் ஆஃப், அதாவது எத்தனை கிருமிகள் இருக்கோ அந்த குவான்டிட்டியும் ஜாஸ்தி ஆகுது, வெரைட்டியும் ஜாஸ்தி ஆகுது. இந்த மாதிரி நம்ம லைட்டாக புளிக்கிற மோர் குடித்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த் வந்துடும். அண்ட் இந்த வயிற்றுப்போக்குனால என்ன உடம்புலேருந்து கேடு போகுதோ அது ரீகூப் ஆகுது, ரொம்ப ஃபாஸ்ட்டாகிடும். ஸோ தயிர் ஒரு சிம்பிள் விஷயந்தான். பட் அதை எந்த அளவுக்கு நம்ம நம்மளே செஞ்சு நம்மளே யூஸ் பண்ணுறோமோ அது ரொம்ப நல்லது. இப்போ பசங்கள்லாம் வெளியில் போகிறாங்க. இப்போ இந்த டைமில் வெக்கேஷன் இல்லை வெயிலில் சாயங்காலம் வெளியில் போகிறாங்க அப்படின்னா நம்ம மோர் தயிர் தூக்கிட்டு போக முடியாதுன்னு எல்லோரும் வாங்கி கொடுத்துட்றாங்க. ஐஸ்கிரீம் மாதிரி தயிர் இல்லை மோர் வாங்கி கொடுத்துட்றாங்க. இதில் ப்ரோட்டீன், கால்சியம் கிடைக்குமே வழிய இதில் இருக்கிற நல்ல கிருமிகள் நம்மளுக்கு கிடைக்காது. இப்போ ப்ரோபயோட்டிக்னால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வியாதிகளை தவிர்க்குது, இம்யூனிட்டியை பெட்டர் பண்ணுது. இந்த எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி ஆக ஆக நம்ம இன்ஃபெக்ஷன் வராத நம்ம உடம்பை காத்துக்குது. ஸோ இந்த மாதிரி பலவிதமான நம்ம பெனிஃபிட்ஸ் இருக்கிறத நம்ம ஏன் இதை விட்டு கொடுக்கணும்? இதுலேயே நம்ம பானையில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியை ஊற்றி நம்ம மோர் பண்ணோன்னா இன்னுமே அது கூலிங்காக இருக்கும். இப்போ ஐஸ் போட்டு நிறைய பேர் மோர் குடிக்கிறாங்க. ஐஸ் நம்மளுக்கு தாகத்தை தணிக்காது. பட் இந்த பானை தண்ணி எடுத்து ஊற்றி நம்ம மோர் செஞ்சால் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த மோர்லேயே எக்கச்சக்கமாக ஸ்வெட்டிங் ஆகுது. அதனால் நம்ம உடம்புலேருந்து நிறைய உப்பு சத்து வெளியில் போகுது. ஆனால் லைட்டாக உப்பு போட்டு அண்ட் லைட்டாக பெருங்காயம் போட்டு நம்ம சாப்பிட்டோன்னா இது நல்ல டைஜஷன் சக்தியும் கொடுக்கும். நம்மளுக்கு அந்த வெளியில் போகிற உப்பு நம்ம உடம்புல திரும்பி போகிறதுனால டயர்டு இல்லாத ஆகும். ஆனால் இதே ஏசி ரூமில் இருக்காங்க, இல்லை வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க, அவங்களுக்கு ஸ்வெட்டே ஆகலை அப்படின்னா அவங்களுக்கு அந்தளவு இந்த மாதிரி தண்ணி குடிக்கணும்னு அவசியம் இல்லை. பட் யார் வெளியில் இருக்காங்களோ, வெளியில் வேலை பார்க்குறாங்க, அதனால் பயங்கர ஸ்வெட்டிங் ஆகுது. இப்போ சாயங்காலம் ஒரு 5:30-6 மணிக்கு கூட வாக்கிங் போகிறாங்க, அவங்களுக்கு பயங்கர ஸ்வெட்டிங் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி மோர் குடிக்கலாம். இது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த நல்ல கிருமிகள் உடம்புல இருக்கிற இன்ஃபெக்ஷனை தவிர்க்குது. இப்போ பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு வேர்க்கூறு நிறைய வரும், முதுகில் பூரா சின்ன டாட்ஸ் வந்துடும். ஸோ அதுக்கு இந்த டைமில் எண்ணெய் தேய்ச்சி அவங்கள குளிப்பாட்டிட்டு, அண்ட் குளிப்பாட்டுறதை கூட சோப் யூஸ் பண்ணாத வெறும் பாயத்தம் மாவு அந்த மாதிரி ஹெர்பல் பவுடர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு 1-1.5 hours கழித்து மோர் கொடுத்தீங்கன்னா இது நல்ல பெனிஃபிட். ஸோ மோர் என்ன பண்ணுதுன்னா பாடியை கூல் பண்ணுது. இப்போ இந்த சீசனில் யார் மதிய உணவுக்கு தயிர் சாதம் எடுத்துகிட்டு போகிறாங்களோ
அவங்க வந்து லைட்டாக சூடு பால் போட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு வெறும் ஒரு 1/4 டீஸ்பூன் தயிர் ஊற்றிட்டா இது வந்து மத்தியானத்துக்குள்ளே தயிர் ஆகிடும். இதே அவங்க தயிர் சாதமே தயிரை போட்டு பிசைஞ்சு எடுத்துகிட்டு போனாங்கன்னா அது பயங்கரமாக புளிச்சிடும். எந்த என்வாயன்மெண்ட்லேயும் புளிச்சிடும், ஏசியாக இருக்கட்டும் இல்லாத இருக்கட்டும். அதனால இந்த மாதிரி தான் நம்ம செய்யணும். இப்போ யூஸ்வலாக தயிர் சாதத்தோடு நம்ம கூட சாப்பிட்றது வந்து ஒரு ஊறுகாய், ஏதாவது சிம்பிள் ஊறுகாய். அது வந்து இப்போ வடுமாங்காய் அவக்காய் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா இப்போ காலையில் வாக்கிங் இல்லை சாயங்காலம் வாக்கிங் இல்லை ஏதாவது சன் எக்ஸ்போஷர் இருக்குதுன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு ஸ்வெட்டிங் ஆகும். அந்த சிறிய அளவு உப்பு ஒன்றும் செய்யாது. பட் எப்போவுமே ஏசியில் இருக்கிறவங்க அவங்க என்ன செய்யணுன்னா இப்போ வந்து சீசன் பார்த்திங்கன்னா மாங்காய் சீசன் இல்லை எலுமிச்சம்பழ சீசன். ஸோ இந்த மாதிரி ஐட்டமை நம்ம வந்து மாங்காயில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 2 நாளில் அந்த ஊறுகாய் கெட்டு போயிடும். பட் டெய்லி ஃப்ரெஷ் ஊறுகாய் இஞ்சியோ மாங்காவோ அந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு போட்டு எண்ணெயே ரொம்ப கம்மி, வெறும் அந்த கடுகு தாளிக்க தான் அதில் எண்ணெய், அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அப்போ அந்த ப்ளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க கூட இது சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ பெரும்பாலும் எல்லோரும் வந்து வெளியில் மோர் வெளியில் தயிர் சாப்பிட்றத கொஞ்சம் குறைச்சிட்டு வீட்டிலையே செய்கிறது தான் ஹெல்த்தி. இப்போ வந்து மோரில் கூட பல விதமான நீர் மோர்னு ஒன்று செய்வாங்க. இது வந்து பானை தண்ணியை போட்டு இதில் கொஞ்சம் மிளகா இஞ்சி மாங்காய் கூட துருவி செய்வாங்க. இந்த மாதிரி மோரை இன்னும் டேஸ்டியாக பண்ணி சாப்பிட்டுக்கலாம். இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.